நான்லாம் 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியிலே இருந்தவன். முதல் மதிப்பெண் எடுக்கிறவன் தான் மூளைக்காரன் என்று நினைக்கிற சமூகத்திலிருந்து நான் சற்று வித்தியாசப்பட்டவன். இன்னும் சொல்லப்போனால் இறங்கி வந்து நான் சொல்லுகிறேன், முதல் வரிசையில் உட்கார்ந்திருப்பவர்களெல்லாம் படிப்பாளிகள். சொல்லப்போனால் கடைசி வரிசையில் ஆனந்தமாக இருப்பவர்கள் தான் படைப்பாளிகளாக வருகிறார்கள். படிப்பாளியாக வருபவன் தான் மட்டும் வாழுகிறான், படைப்பாளியாக வருகிறவர்கள் தான் மற்றவர்களையும் வாழ வைக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஆற்றல் உண்டு. திறமையில்லாதவர்கள் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவது இல்லை. அவரவருக்கு ஏற்ற ஒரு ஆற்றல் என்றைக்குமே உண்டு. அதை நான் முழுமையாக நம்புபவன். மனப்பாடம் செஞ்சுட்டு ஒப்பிச்சு அதை அப்படியே எழுதுகிறவனை விட சுய சிந்தனையில் எழுதுகிறவன் தான் மிக உயர்ந்தவன் என்று நான் ஆசிரியர் பணியில் இருந்த காலத்திலேயே ஒரு மதிப்பீடு செய்தவன். ஏன்னா என் பிள்ளைகளே நான் பார்ப்பேன். ஒரு தடவை கேட்டிருந்தேன், எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு எழுதுங்கன்னு. ஒருத்தன் எழுதியிருக்கான், எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு எழுதினான். நான் உண்மையிலே அவனை தான் நெஞ்சார பாராட்டினேன். 39 பேர் பாரதியாரை பற்றி எழுதிட்டான், இதுவாக தான் இருக்கும்னு. இவன் ஒருத்தந்தான் யோசனை பண்ணி இந்த கேள்வியே தப்புன்றதை உணர்த்தலாம். பார்த்தீங்களா? நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேங்க, உங்களை பாராட்டுறது எனக்கு ஒரு உயரிய நோக்கம்தான். அதே சமயத்தில் மற்றவங்களையும் பாராட்டுங்க. ஏன்னா ஒரு சுய சிந்தனை தான் என்றைக்குமே சோறு போடும். நம்மையும் வாழ வைக்க, நம்மை சார்ந்தவர்களையும் வாழ வைக்கக்கூடிய பெருமை அதற்கு என்றைக்குமே உண்டு. எங்கேயும் பிழைக்கலாம், எங்கேயுமே வாழலாம். அதனால் லேசான விஷயம் இல்லை. அப்படி சுய சிந்தனைகளினுடைய பிள்ளைகளை தான் நான் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். அவர்களை அப்படி பாராட்டி பிற்காலத்திலே மிகப்பெரிய எழுத்தாளர்களாக வந்திருக்கிறார்கள். அவங்க ஒன்றும் வீணாக போகலைங்க, சமுதாயத்தினால் மிகப்பெரிய மதிப்புக்கு உரியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. என்னையா சரி, ஏன்னா எங்கள் வீட்டுக்காரிக்கிட்ட வந்தாலே எனக்கு பயமாக இருக்கும். அதே மாதிரி தான் பல கேள்விகள். 4 புத்தகங்கள் நான் எழுதியிருக்கேன், வகுப்பறை அனுபவங்கள்னே. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறத நம்ம என்றைக்கு அங்கீகரிக்கிறோமோ அன்றைக்கே மிகச்சிறந்த ஆற்றல்களை நாம் உருவாக்குவதற்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கிறோம் என்பதிலே ஒரு பெருமிதம் நமக்குள்ளேயே உருவாகும். விளையாட்டு சொல்லலை, 33 மார்க் ஒரு பையன் வாங்கி விட்டு அழுது வேற ஒரு பேப்பரை தீர்த்திக்கிட்டு இருக்கும்போதே என் பக்கத்தில் வந்து நின்னான். என்னப்பான்னு, உங்கள் பொண்ணான கையால் என்ன ஒரு 2 போட்டிங்கன்னா பாஸ் பண்ணிடுவேன் சார். எங்கள் அம்மா சந்தோஷப்படும் சார், எங்கள் அப்பா என்ன அடிக்க மாட்டார் சார், என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் சார் இருக்குதுண்ணா. போட முடியலப்பா தம்பி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. இல்லை சார், நீங்கள் போட்டு பாஸ் பண்ண வச்சிட்டிங்கன்னா என் ஜாதியிலே நான் பாஸ் பண்ண சந்தோஷம் வந்துடும் சாருன்னா. ஒரு 2 மார்க்குக்கு எவ்வளோ பெரிய மேட்ரை கொண்டாந்துட்டான். பயந்து போய் போட்டுடலான்னு கூட முடிவு பண்ணேன். அந்த நேரத்தில் அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவன் ஃப்ரெண்டு கீழே இருந்து மேலே வந்தான். அவன் வார்த்தையை கவனிங்க. என்னடா பள்ளிக்கூடத்தில் நல்ல மனுஷன் அவரை போய் தொந்தரவு பண்ணுற? ஒன்றும் பண்ணலடா. என்ன கேட்டேன்? 2 மார்க் கேட்டேன்டா. ஐயாவுக்கு வளவளன்னு பேசினா பிடிக்காதுடா, அமைதியார் 5 போடுவார். சாமி 2க்கே வழி இல்லை. இப்போ 5 போடுவான், நம்பிட்டான். இல்லை, அங்கே எங்களுக்கு தெரியும் எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போடணும்னு. ஒரு அங்கே அரை இங்கே அரை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி 33 38 ஆகிட்டேன். வாங்கினவன் அவனை பார்த்து சொல்கிறான், என்னமோடா உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். மார்க் போட்டது நான், புண்ணியம் அவனுக்கு. ஆனாலும் அவனுடைய அந்த நிகழ்வை நான் ரசிப்பவன். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இறைவான்னா பாரதி.
தன்னுடைய வளமான சிந்தனைக்கு வறுமை கூட ஒருபோதும் தடை விதிக்கவில்லை என்கிறதை உடைத்தெறிந்து வெளியிலே வந்த முதல் கவிஞன் மகாகவி பாரதி ஒருவன் தான். நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்போ பார்த்தாலும் நம்ம அறிவையும் சிந்தனையும் முடைக்கிடக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தை கருதி நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படி ஆயிட்டோம்லாம் நினைக்கவே கூடாது. எல்லாவற்றையும் தூக்கி மிதித்து தடைக்கற்களை கூட படிக்கற்களாக மாற்றி மேலே பயணம் செய்கிறவன் தான் சிந்தனையாளனாக வர முடியும் என்றால், இன்றைக்கு தன்னை சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுகிற ஒரு எழுத்தை நான் விதைத்திருக்கிறேன் என்கிற ஒரு பெருமிதம் இந்த படைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய புகழ். அதை நான் நெஞ்சார பாராட்டுறேன். எல்லாமே நம்முடைய மொழியில் இன்றைக்கு காலகட்டம் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு பயன் விளையுமானால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சமூகம். அது என்ன, இன்றைக்கி காலம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் சுவடியில் இருந்தது, சிடி, இப்போ சிடியாக மாற்றணும். ஓலைச்சுவடியில் இருந்தது, அப்புறம் ஏட்டிலே வந்தது, அன்றைக்கி சிடியாக மாறி இன்றைக்கெல்லாம் ஒரு இதழ்கள் நடத்துறதுன்றதே மிகப்பெரிய சிரமமான காரியம். விளையாட்டுக்கு நான் சொல்லலை, முன்பின் தெரியாதவர்களிடத்தில் கூட குடும்பம் பண்ணிடலாம் சந்தோஷமாக. ஆனால் ஒரு இதழை ஆரம்பித்து எல்லாம் தெரிஞ்சு நடத்துறதுன்றது லேசான விஷயம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கி 9 பேர் ஓசலை படிக்கிற காலம் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். பஸ்ஸில் நான் இப்படி ஒரு அப்போல்லாம் நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முந்தி போய் உட்கார போகிறேன். பக்கத்தில் ஒருத்தர் பேப்பரை ஷேர் பண்ணி படிச்சுன்னு இருந்தார். சார் என்ன, அவர் பார்க்குற பார்வையை காசு கொடுத்து வாங்க மாட்டியான்ற மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. சரி, கேட்குறது மரியாதை இல்லைன்னு அமைதியாக இருந்தேன். அவர் வர வேண்டிய ஷாப்பிங் வந்த பிற்பாடு வேகமாக மடித்து பேப்பரை பக்கத்தில் அவர்கிட்ட கொடுத்துட்டு தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு யாரையும் கூட்டாரு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி இருக்குதுன்றதுக்காக நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். ஒரு இதழை நாம் வாங்குகிற போது அதிலே ஒரு படைப்பாளன் வாழ்கிறான், நாமும் வாழ்கிறோம் என்கிற ஒரு பெருமிதம் வாங்குகிறவனுக்கு வரணும். அப்படி வருகிற போது தான் இன்னும் சமூகம் இன்னும் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அந்த காலத்தில் சுதேசரமித்திர நாளிதழில் தொடங்குற போது மகாகவி பாரதி எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றதெல்லாம் எழுதியிருக்கிறார். நிறைய வருத்தங்கள் ஆயிரம் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என் கண்ணெதிரில் இருக்கிற சமூகம்தான் எனக்கு முக்கியம் என்று சரித்திரம் படைத்து வருகிறவர்களுக்குத்தான் இன்றைக்கு விருது வழங்குகிற மிகப்பெரிய விழா. ஏதோ ஒரு வகையில் எல்லைக்கு போய் அங்கே இராணுவத்தோட துப்பாக்கி கையில் ஏந்தி போரிடணும்னு அவசியம் இல்லை. போரிடுகிறவனுடைய குணத்தை பற்றி கட்டுரையில் எழுதினாலே போதும், அது மிகப்பெரிய வலிமை வாய்ந்ததாக இருக்கும் இல்லையா? அதைத்தான் இந்த இதழாசிரியர்கள் இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறது பெரிய விஷயம். உண்மையிலேயே இந்த ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று நான் பெருமிதத்தோடு உங்களை நான் பாராட்டுகிறேன். அது என்னைக்கு இருக்கணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிதை தெரிஞ்சிடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு ஏது வேண்டும்னா பாரதி. அதனால் ஒற்றுமையோடு இருங்க, ஒன்றுபட்டிருங்கிற. எந்த விதமான சிக்கல்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து விட்டு மேலே என்கிற என்னுடைய பயணம் தொடர வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம், வாழ்க்கையே நம்பிக்கை தானே. வாழ்க்கையே நம்பிக்கை தான். ஏன்னா துன்பத்தில் அகப்பட்டு உழல்கிற சமூகத்தில் அந்த துன்பத்தை உடைத்தெறிகிற ஒரு மார்க்கத்தை நாம் காட்டுவதற்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கிற போது ஒவ்வொரு படைப்பாளனுடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி குடிகொண்டிருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி இருந்தால் தான் எழுத முடியும். அதனால தான் நான் சொல்கிறது, மீண்டும் சொல்கிறது, எல்லாத்தையுமே ரசிக்கணும். ஏன்னா கவலைக்கு கவலைப்படுகிற சமூகம் இந்த சமூகம். விளையாட்டுக்கு நான் சொல்லலை, யாரை பார்த்தாலும் கவலைப்படுறான். சிலதெல்லாம் ஏற்றுக்காத சமூகம். நான்லாம் 2015 சிக்காகோவில் இருக்கிற போது ஒரு வாரம் தங்கியிருந்தேன். நான் தங்கின ஹோட்டலையும் என் பக்கத்தில் ஒரு ரூமில் அவர் ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரன்னு நினைக்கிறேன், அப்புறம்தான் தெரிஞ்சது. காலையில் 6 மணிக்கு தான் காஃபி ஷாப்பில் உட்காந்தோம்னா 2 பேரும் முதல்ல என்னை பார்த்து ஹாய் அப்படின்னு போட்டு ஒரு புன்னகையை காட்டுவார். எல்லை தாண்டிய ஒரு மொழி உலகத்தில் உண்டு என்றால் அது புன்னகை என்கிற மொழி தான். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லை கிடையாது, இனம் கிடையாது. அவரை நான் பார்த்து சிரிப்பேன், என்னை அவர் பார்த்து சிரிப்பார், ஒருத்தர் பரிமாறிக்கவும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நல்ல பண்பாடாக இருக்குதுன்னு சொல்லி இதை நம்ம ஊர்லேயும் செயல்படுத்தலான்னு சொல்லி
மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலை எப்போ வரும் நினச்சிருந்தவன் தூங்கி எழுந்து காலைல 6:30 மணிக்கெலாம் வெளியில் வந்து எதிரில் வந்தவரை பார்த்து சிரித்தேன். என்ன சிரிக்கிற மாதிரி இருக்கிறேன் நான்? என்னை பார்த்தா சிரிப்பாக வருதா உனக்கு? என்ன நினச்சிக்கிறேன்னா, ஆஹா இது நம்ம ஊருக்கு ஒத்து வராது, இல்லை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் போகணுமே. நான் விளையாட்டு சொல்ல தம்பி, இது உண்மை. ஏன்னா நமக்குன்னு ஒரு சில அடையாளங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு 3 பேர் சிங்கப்பூர் போயிருந்தோம் பேசுகிறதுக்கு. திடீர்னு என்ன பண்ணோம், இந்த ரோட்லேருந்து அந்தாண்ட ரோடுக்கு போய் நின்னோம். எங்கேருந்தோ 2 கிலோமீட்டர்லேருந்து ஓடியாந்து பார்த்துட்டு வேகமாக வந்து எங்களை பைக்கில் விட்டு இறங்கி கட்டி பிடிச்சிக்கணும். எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களான்னு. ஆமாம்பா. எப்படி கண்டுபிடிச்ச? பேசலை, பழகலை, பார்க்கலை, எப்படி எங்கே ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அங்கே கிராஸ் பண்ணி வந்துக்கிறீங்க. அதனால் நமக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குல்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் எல்லாமே ரசனையோடு நம்ம பயணப்படுகிற போது இந்த மாதிரி இதழ்களில் எழுதுறதுக்கு கூட நமக்கு ஒரு சிந்தனை வரும். எழுதுறது லேசான விஷயம் இல்லையா? அதை பதிப்பிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா பதிப்பாசிரியர் படுற பாடு எங்களுக்கு நிறைய நான் பார்த்துருக்குறேன். நல்லாம் ஒரு பெரிய டாக்டர் பெரியண்ணன் வனிதா பதிப்பகம்னு வச்சுருக்கிறார். ஒரு பெரிய புத்தகம் இதெல்லாம் வச்சுருக்கார். என்னுடைய கல்லூரியிலே எனக்கு முன்னாடி படித்தவர் தான் அவர். அவர் எவ்வளோ சிரமப்பட்டு அதை கொண்டாடுறாரு. ஒவ்வொரு பதிப்பகத்தார் தான். அதே மாதிரி தான் இந்த இதழ்கள் பதிப்பிக்கிற ஆசிரியர்கள் உண்மையிலேயே இதழ்களை பதிப்பிக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் இதழ்களிலே புன்னகை தவிட வேண்டும் என்பது தான் என்னுடைய அவர்களுக்கு தருகிற ஒரு வாழ்த்து. அது நிரந்தரமாக அமையணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க சங்கடப்படக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தோம்னா இந்த சமூகம் அப்படி இருக்குதுன்றதுக்காக சொல்கிறேன். எங்கள் தாம்பரத்தில் ஒரு எழுத்தாளருக்கு பாராட்டு விழா வச்சுருந்தாங்க. அவருடைய படைப்புக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார், ஸ்டேஜிலே தன் மனைவியை கூப்பிட்டு, இது உனக்கு தான் பொருந்தும், நீயே வச்சுக்கோன்னார். வாங்கிச்சு அந்த அம்மா. வீட்டுக்கு லெஃப்ட் ரைட்டு விடுது. அந்த புஸ்தகத்து பேர் கூட எனக்கு தெரியாது. யாராவது என்னை கேள்வி கேட்டிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன். எனக்கு திடீர்னு கூப்பிட கை காலெலாம் ஓடலைன்னுச்சு. பைத்தியக்காரி, உனக்கு தாண்டி அது பொருந்தும். எனக்கு எப்படியா பொருந்தும்? நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தில்ல 1 மாதம், அப்போ எழுதின புஸ்தகம் முடியாது. நீ போகலன்னு வச்சுக்க, நான் எழுதியிருப்பேன். அதாவது எழுத்தாளனுக்கு என்ன வேணும்னா ஒரு அற்புதமான அமைதி வேணும். எதையும் உள்வாங்கி கொண்டு அதை உணர்வு பூர்வமாக, ஏன்னா படிக்கிறது லேசான விஷயம் இல்லை. படிக்கிறவனுக்கு போய் அது உண்மையான உணர்வோடு போய் சேரணும். எனக்கு பல இடங்களில் அப்படி தான் எழுதி வைக்கிறேன். என்ன உணர்வு இல்லாமலே பல இடங்களில் எழுதுகிறான். அன்றைக்கி ஒரு 5 அடுக்கு மாடி ஆஸ்பத்திரி வாசலில் கீழே போர்டு எழுதி வச்சுக்கிறான். இங்கே ஆப்ரேஷனுக்கு மட்டும் பணம் கட்டினால் போதும், அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிக்கிறான். அவன் என்ன நினச்சி எழுதுனா இல்லை, எனக்கு விளையாட்டுக்கு சொல்லலைங்க. சில பேர் சமூகத்தில் எழுதுனதையும் தப்பாக புரிஞ்சுக்கிறான். 6 மாதத்துக்கு முந்தைய நண்பன் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாமல் போக, வாட ஆஸ்பத்திரிக்கு போகலாம், தாம்பரத்தில் இந்த முடிச்சூர் ரோடு பக்கத்தில் ஒரு நல்ல டாக்டர் நம்பி வந்தான். கிட்ட நான் வரமாட்டேன்ட்டான். ஏன்பா அண்ணன் சென்டிமெண்ட்டாக பேரை சொல்லவே இல்லையே நீ, எனக்கு ஒரு மனசே கஷ்டமாக இருக்குதுன்னா. பேரை பற்றி உனக்கு என்னடா டாக்டர் நல்ல வர்றான்னு. இல்லை அவர் பேர் வைகுண்டன் போட்டுக்குது, எனக்கு பிடிக்கல. வைகுண்டத்துக்கு போகிறவனை கூட வரவழைச்சிடுவார்ரா அவர், வாடான்னா. இல்லை இன்னொரு போர்டு வச்சுருக்காரு சென்டிமெண்ட்டாக, அதுவும் சரியில்லைன்னா. அப்புறம் தான் அந்த மனுஷனுக்கு கீழே கிளினிக்கு வைக்கிறதுக்கு இடம் கிடைக்காமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுட்டு மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்டன் வச்சுட்டான். அவன் 2ஐயும் கனெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு, இங்கே நான் வரல. நான் விளையாட்டு சொல்ல தம்பி, சில இதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா சமூகம் நம்ம சுற்றி இருக்கிறது அப்படி இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிற சமூகத்திற்கு ஒரு வெளிச்சம் காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அந்த எழுத்துக்கு இருக்கிற ஒரு மகத்துவம் சாதாரணமானது இல்லை. என்றைக்கோ ஒரு படைப்பாளினுடைய எழுத்து தான் இன்றைக்கும் ஜீவனாக நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறது. நான் கூட அன்றைக்கி ஆட்டோவில் பார்த்த ஒரு வாசகம் ரொம்ப அழகாக நான் ரசித்தேன். அது அருமையான ஒரு வாசகம் எழுதினா. அது அந்த வாசகத்துக்குள் எவ்வளவு பயன் இருக்கிறதுன்றதை நான் கண்ணால் பார்த்தேன். உங்களின் வழிச்செலவு எங்களின் வாழ்க்கை செலவுன்னு எழுதியிருந்தான். ரொம்ப இதை விட யாராலும் அழகாக எழுத முடியாது இல்லைங்களா? அப்போ நாம் ஒன்றை
ஒரு உயர்வு நோக்கி படைக்கிறதுக்கு போது நம்ம அந்த படைப்பாளனுக்குள்ளே இருக்குது என்ற ஞானம் எவ்வளோ இருக்குதுன்றது அவங்களுக்குள்ளேயே கூட தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் கணிப்பொறி பற்றி எழுதுறீங்க, ஏன்னா இன்றைக்கி இருக்க ஒரு யுகம் அது இப்படிப்பட்ட காலம். கணிப்பொறி எழுதுறீங்க, ஒரு மொழி பற்றிய செய்திகள் எழுதுறீங்க, வணிகத்தை பற்றி எழுதுறீங்க. ஏன்னா வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு பெரிய அம்சம் அதில் இருக்குது. ஏன்னா வணிகம் என்னென்ன வணிகம்னா காலம் மாறுது, எல்லாமே பழைய காலத்தோடு நம்ம பயணம் பண்ண முடியாது. கால மாற்றத்துக்கும் சமுதாய மாற்றத்துக்கும் ஏற்றார் போல் நம்மையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய, அதனால்தான் கவியரசு அன்றைக்கே சொன்னார், மாற்றம் என்பது மானுட தத்துவம் அப்படின்னார். அப்போ அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப சமூகத்துக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்வதற்கு கூட இந்த ஒரு துறையிலே நம்ம சில செய்திகளை புகுத்துகிற போது அதை இதழாசிரியர்களும் சரி படைப்பாளர்களும் சரி அதற்குள்ளே அவர்களும் அதை தேடி பயணப்படக்கூடியவர்களாக இருக்கணும். விளையாட்டுக்கு இல்லை, வேடிக்கைக்காக இல்லை. அதனால தான் இந்த உண்மையிலே இந்த தலைப்பை பார்க்குற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பயனெழுத்து படைப்பாளி அப்படின்னும் போது ஒருத்தருக்கு இன்னொருத்தரை வாழ வைப்பதற்கு ஒரு வழிகாட்டுகிற ஒரு ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. ஒரு கப்பல் கூட வருகிறது என்றால் அந்த கப்பலை கரை சேர்ப்பதற்கு எப்படி கலங்கரை விளக்கம் வழிகாட்டுகிறதோ அந்த கட்டுரையும் அந்த இதழ்களும் வாசிக்கிறவனுக்கு வழிகாட்டுகிற ஒரு அம்சத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பு. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் சின்னதாக இருக்குது, சாதாரணமாக இருக்குது, இது கூட போய் சேருமான்னு. சாதாரணமான சில அம்சங்கள் கூட ஒரு சரித்திரம் படைக்கும். ஏன்னா என்கிட்ட 8th Bயில் படிக்கிற போது முருகேசன் ஒரு பையன், அது மறக்கவும் முடியாது என்னால். முருகேசன் ஒரு பையன் 5 சப்ஜெக்ட்லேயும் காப்பி அடித்தான்னு சொல்லி 5 டீச்சர் எனக்கு ரிப்போர்ட் பண்ணி வேறு டிசி கொடுக்கறத தவிர வேறு வழி இல்லைன்ற நிலைமைக்கு நான் வந்த பிற்பாடு, என்னடா முருகேசா பிரச்சனை என்ன, என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா. பிரச்சனை உனக்குடா எனக்கு இல்லைடான்னு. இல்லை சார் எனக்கு எல்லாம் கேள்விப்பட்டேன், என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா. சரி இப்போ என்னடா இப்போ மாதிரி டிசி கொடுக்க வேண்டிய நிலமை, விடுங்க சார், பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க, ஒரு வேளை இதுவே எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் கொடுத்துருங்க சார்ன்னா. என்னடா அதை நான் பார்த்துக்கிறேன் சார் விடுங்க. போனால் 10 வருஷத்துக்கு பிறகு நான் அவனும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. திடீர்னு ஒரு நாள் அந்த தாம்பரம் பகுதியில் முடிச்சூர் பகுதியில் ஸ்கூட்டரில் ஓரமாக, நான் பழைய ஸ்கூட்டரில் தான் போய்ங்கிறேன், அவன் ஒரு அழகான ஒரு காண்டஸா காரில் அப்படி டேர்ன் பண்ணுறான். கண்ணாடி இறக்கி பார்த்தான், தம்பி முருகேசா நீயாடான்னு. ஆமாம் சார், நேற்று கூட இதே கலர் கார் போச்சுடா பார்த்தேன்னு. கூப்பிட்டுருந்தா ஏற்றிருப்பேன் இல்லைன்னா. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையா, உட்கார வைக்கிறது தான். இல்லைப்பா நீ போகிற ஸ்பீடில் சொன்னால் கூப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன்னா. அப்புறம் காரை விட்டு இறங்கி ஓடி நம்மக்கிட்ட ரொம்ப விசாரித்தான். இப்போ எப்படிறா இவ்வளோ வசதியாக இருக்கிறே எப்படிறான்னு. இல்லை சார் அன்றைக்கி டிசி கொடுத்தீங்கள. ஆமாம், விட்றா, அது நினைக்கப்பா, அது மனசே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அன்றைக்கி 5 சப்ஜெக்ட்லேயும் காப்பி அடிச்சுன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க, இப்போ 5 ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன்னா. நான் சொன்னேன், அன்றைக்கி 5 சப்ஜெக்டில் காப்பி அடித்தேன், இப்போ காப்பி எடுக்கிறியாடான்னு. சார் நீங்கள் அன்றைக்கி பேசுன மாதிரியே பேசுகிறீங்க சார் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா இருந்தால் சரி தான், சந்தோஷம்னு. எதுக்கு நம்ம இப்போ கடை பக்கமாக வாங்கலைன்னா. சாயந்தரமாக அவன் கடை பக்கம் ராதா நகரில் போகிறேன், எதிரில் 3 ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறான், அங்கே ஒரு ஆள் கூட இல்லை. இவன் கடையில் ஒரு 15 பேர் கியூவில் நிற்கிறான். அதில் ஒரு ஆள் சொல்கிறான், கடைன்னா முருகேசன் கடை தான்டா, மாடர்ன் டெக்னாலஜி என்னமா கொண்டாந்துக்கிறான் பாரு. அப்போ தான் நானே போர்டை பார்க்குறேன், உரிமையாளர் முருகேசன் ஜெராக்ஸ் கடன் போட்டு கீழே எழுதிக்கிறான், இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், இந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் எழுதுகிறான். நான் என்ன கேட்குறேன், அந்த மிஷினுக்கு என்னடா மொழியாக தெரியும், நாம் எதை கொடுக்குறோமோ அதான் வரப்போகுது. இது தெரியாத 15 பேர் நிற்கிறான் பார்த்தீங்களா. இந்த நுட்பம் இருக்குது பாருங்கள், அவன் ஜெயிச்சதுக்கு இந்த நுட்பந்தான் காரணம். அவனுடைய வெற்றிக்கு எது காரணம், அந்த நுட்பம்தான் காரணன்ற. நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். விளையாட்டுக்கு சொல்லலைங்க, நீங்கள் அதை நோக்கி பயணப்படணும், அதை நோக்கி நீங்கள் பயணப்படுங்களேன். ஏன்னா 4.5 கிலோ எடையுடைய ஒரு செயற்கை காலில் ஒரு பையன் நடக்க முடியாமல் தவிக்கிறான்னு ஒரு ஆண்டு விழாவில் பார்த்த ஒரு மாமனிதர் தானே 3 மாதம் உறங்காமல் இருந்து அதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு தன்னை ஆட்படுத்தி கொண்டு
தான் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுவோம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு 450 கிராமில் ஒரு செயற்கைக்காலை கண்டுபிடித்து கொடுத்தார் மேதக அப்துல் கலாம் என்கிற மாபெரும் மனிதர். இந்த மண்ணில் நடந்திருக்கிற மகத்துவம் இல்லையா? அதனால் நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு வைராக்கியமாக இருக்கணும். ஏன்னா மொழி என்பது நம்முடைய அதுவாக ஒவ்வொரு துறை, இன்றைக்கி ஏகப்பட்ட துறை இருக்குது, கொஞ்சம் துறை இல்லை, ஏதோ ஊடகத்துறை இருக்குது, எல்லாமே ஒவ்வொரு துறையை பற்றி நம்ம இன்றைக்கி கொடுக்கலாம். எந்த துறையிலே நாம் வெற்றியாளனாக வர முடியும்? வெறும் மார்க் வாங்கிக்கிட்டு மனுஷனாக வர முடியாது. மார்க் வாங்குறவங்க பூரா இயந்திரமாக தான் வர்றான். நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். வெறும் மார்க் மட்டுமே ஒரு மனிதனை தீர்மானிக்காது, அவனுக்குள்ள இருக்கிற மதிப்பு தான் அவனை தீர்மானிக்கும். அந்த மதிப்புடையவர்களுக்குத்தான் இன்றைக்கு விருது கொடுக்கிற ஒரு பெருமையை இங்கே நிகழ்த்துகிறார்கள். சாதாரணமான விஷயம் இல்லை, இது ஒரு சரித்திரமான விஷயம். ஒரு சின்னது பெருசு, அங்கே போய் விருது வாங்கினா தான், இங்கே போய் விருது வாங்கினாதில்லை. எந்த இடத்தில் யார் கொடுத்தாலும் விருதுன்னா விருது தான் அது. அந்த விருது பெறுகிறவர்களுக்கு இன்றைக்கு என்னுடைய நெஞ்சார வாழ்த்துக்களை நான் பெருமையோடு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நமக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்குது இல்லை? அங்கீகாரம் தானே சார் ஒரு பெரிய விருதே. இன்னும் கூட சொல்ல போனால் ஒரு மனிதனை நம்ம எப்பொழுது அங்கீகாரப்படுத்துகிறோமோ, எதை நியாயம்னு ஏற்றுக்கிறோமோ, அப்போ அந்த அங்கீகாரத்துக்கு பேர் தான் அந்த புகழ், பாராட்டு. அந்த பாராட்டுகிற பண்பாடு கூட இப்போ போச்சுங்க, ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அதனால தான் நான் சொல்கிறது பாராட்டுங்கன்னு. நான் இப்போல்லாம் இப்போ நிறைய பேர் பிள்ளைகள்லாம் கூட நிறைய பேர் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு தடவை நந்தன ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நான் வந்திருந்த போது அப்போ ஒரு பையன் எழுதியிருந்தான், ஒரு காலகட்டத்தில் காதலில் தோல்வி அடைஞ்சால் கூட சூசைட் பண்ணிக்கிற ஒரு காலம் இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு இல்லையா? எவ்வளவோ மாற்றங்கள் வந்தது. அந்த மாற்றத்தில் கூட இன்றைக்கி மனிதன் பயணப்படுகிறான். அவன் அருமையாக எழுதியிருந்தான். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராஜடி ஸ்டோரி வந்தது, காதலில் தோல்வி வந்தது. அருமையாக அதே ரசனையாக்கணும். நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள்னு எழுதணும். அதனால் விளையாட்டுக்கு இல்லைங்க, விளையாட்டாக இருந்தாலும் கூட அது கூட இருக்கிற விஷயத்தை பாருங்கன்றேன் நான். எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுகிற ஒரு சமூகம். ஏன்னா பாரதிக்கு பிடிக்காத ஒன்று எதிரான்னு கேட்டால் அந்த கவலைப்படுறது தான். நெஞ்சு பொறுக்கதிலே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனே இல்லைன்னா. எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டு, எதுக்கெடுத்தாலும் எதையோ ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு, இன்னும் சில பேர் சமூகத்தில் நிறைய பேர் விரக்தியாக கிடக்கிறான். அவங்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு தட்டி எழுப்புகிற ஒரு உணர்வாக உங்களுடைய எழுத்து பயன்படுகிறது என்பதை நீங்கள் பெருமைப்படுங்கய்யா. இன்னும் 1000 பேர் 1,00,000 பேர் வரணும்னு இல்லை, ஒரே ஒரு ஆளை நீங்கள் உருவாக்கிட்டாலே போதும், உங்களுடைய எழுத்துக்கு மிகப்பெரிய வெற்றி சாட்சியாக கிடைத்திருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. எல்லாராலையும் பண்ண முடியாது, எல்லாரையும் நம்ம தட்டி எழுப்பணும்னு நம்ம பண்ண முடியாது. யாரோ ஒருத்தருக்குள்ள யாரோ ஒரு மனிதனை மாற்றினாலே போதும், ஒரு மனிதனுக்கு ஒரு விளக்கேற்றி வச்சிங்கனாலே போதும். இதை நான் படித்ததுனால தான் சார் இந்த பயனை அடைந்தேன்னு நாம் பெருமைப்படுகிற போது, நீங்கள் காலங்காலமாக உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய மரியாதை, கௌரவம், பெருமை என்பதை மகிழ்ச்சியாக நினைங்க. அவன் சொல்கிறான்னு சொல்லலைன்ற இது ஒரு மறைமுகமாக நேரடியாக இல்லாமல் தொடர்பில்லாதவனுக்கும் ஒரு தொடர்பை உருவாக்குகிற மிகப்பெரிய பாலம் இந்த எழுத்துன்றது. சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட சொல்ல போனால் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, தெரிஞ்சது தான் நினைவுபடுத்துகிறேன். ஒரு காலகட்டத்திலலாம் பெரிய பெரிய நாவல் வரும், யவனராணி, பொன்னியின் செல்வன், இதெல்லாம் படிக்கணும்னா தினமும் படித்து ஒரு மாதத்துக்கு படிப்போம். ஆசையாக இருக்கும், ஆவலாக இருக்கும், இது எல்லாத்தையும் ரசித்து படிப்போம். இப்போ யார் அப்படிலாம் படிக்கிறதுக்கு ஆளுகிறான்? இப்போ படிக்கவும் முடியாது, ஒரு பக்க கதையை தான் பார்க்குறாங்க. அது கூட என்ன பண்ணுறான், முதல் வரையும் கடைசி வரையும் படிச்சுட்டு கதையை அவன் சொல்கிறான். ஆமாம், உண்மைங்க. இப்போ ஒரு பக்க கதைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இன்னும் சொல்ல போனால் இன்னும் சுருங்கி போய் ஹைக்கூ கவிதைக்கு வந்துட்டோம் நம்ம, இல்லைங்களா? அதனால் இப்போல்லாம் இருக்கிற கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் கூட நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய படைப்புகளும் கூட அப்படி பயணப்பட்டால்தான் ஏதோ ஒரு வகையான ஒரு பயனை இந்த சமூகம் அனுபவிக்க தொடங்கும். அந்த சமுதாய பயன் கருதி இதுதான், இது சாதாரணமானது இல்லை. ஏன்னா பேச்சு ஒரு கலைன்னா எழுத்து ஒரு மிகப்பெரிய கலை. அது எழுத்து எதிர்காலத்தையும் தக்க வைத்து கொள்ளுகிற மிகப்பெரிய வலிமை வாய்ந்த கலை. அது ஒரு கார்ல் மார்க்ஸனுடைய ஒரு படைப்பு தான் உலகத்தையே புரட்டி போட்டது. ஒரு வள்ளுவருடைய படைப்பு தான் உலக சமுதாயத்தையே மாற்றி அமைத்திருக்கிற சாதனையை படைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு ஆயுதத்துக்கு சமமானது, சாதாரணமானது அல்ல. இது ஆட்படுத்துமே தவிர அழிக்காது.
இல்லையா? எழுத்து என்பது ஆட்படுத்துமே தவிர அழிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எத்தனை பேர் உள்ளம் உருகியிருக்கிறார்கள், படித்து பார்த்துட்டு ஒரே ஒரு சொல் சில மனிதனுக்கு மாற்றத்தை உருவாக்கி இருக்கும். விளையாட்டுகள் இல்லைங்க, சில நிகழ்வுகள் கூட ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை உருவாக்கும். அதனால் நீங்கள் நம்பி செய்யுங்க, இது சந்தோஷமாக செய்யுங்க. இது நயாகராவில் போய் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கலான்னு போனவன் என்ன பண்ணான், தற்கொலை பண்ணிக்கலான்னு விடலான்னு முயற்சி பண்ணும்போது அந்த அம்மா ஒரு ஓடி வந்து, நாங்கள் இப்போ தான் நியூலி மேரடி, எங்களை ஃபோட்டோ ஒன்று எடுத்து கொடு தம்பின்னு கேமராவை கையில் கொடுத்தது. அவன் அழகாக எடுத்து கையில் கொடுத்தான். இன்னும் அவ்வளவு அழகாக எடுத்துருக்கிறியாப்பா, இவ்வளவு கலைநுட்பம் உன் கையில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு $5 பரிசாக கொடுத்து, இதை வாங்கினவன் என்ன பண்ணால் அடுத்த செகண்ட் அவனுடைய மனம் சிந்தனையை நோக்கி பறந்தது. ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்து கொடுத்ததுக்கே $5 கிடைக்குதுன்னா இதையே தொழிலாக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணான். பிற்காலத்தில் ஃபிலிம் தொழிற்சாலை வைக்கிற அளவுக்கு அவனுடைய ஆற்றல் விஸ்வரூபம் எடுத்தது என்று சொன்னால், ஒரு சின்ன பொறிதான் ஒரு மனிதனை மிகப்பெரிய வல்லவனாக்குகிற சக்தியையே கொடுக்கும் என்றால், உங்களுடைய படைப்பிலே வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை கூட அதை சாதிக்கக்கூடியதாக அமையும் என்பதை மனசில் பதிவு பண்ணிங்க. அதனால தான் எண்ணிய முடிதல் வேண்டும்னா பாரதி. அடுத்தது என்ன சொன்ன, நல்லவே எண்ணல் வேண்டும்னா. அடுத்த வார்த்தை பாருங்கள், எண்ணிய முடிதல் வேண்டும்னு பாரதி, நல்லவே எண்ணல் வேண்டும். ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கும் அந்த செயல்பாடுகளுக்கும் எப்பயுமே மகத்துவம் உண்டு. விளையாட்டுகள்ங்க, ஒரே காலத்தில் ஒரு 2 சொற்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருந்தது. வந்தே மாதரம் என்று சொல்கிற முழக்கம், இந்த 2 சொற்களுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலும் எவ்வளவு பெரிய சக்தியும் எவ்வளவு பெரிய ஒரு வீச்சும் வேகமும் இருந்தது. அதனால் நம்ம படைக்கக்கூடிய படைப்பில் வரக்கூடிய எழுத்துக்களுக்கு அவ்வளவு பெரிய சிறப்புகள் உண்டு. நம்ம எப்பயுமே அந்த மாதிரி யோசிக்கணும். ஏன்னா நம்ம அந்த தான் சுய சிந்தனைன்னு பேர். நான் என்னுடைய மாணவர்களிடத்தில் நான் நிறைய கற்றவன். நான் கற்றுக் கொடுத்ததுன்றதை விட அவங்ககிட்ட கற்றுக்கிறது ஏராளம். ஏன்னா அப்படி எழுதுவான் சார். சில நேரங்களில் ரொம்ப அபாரமாக இருக்கும். எங்கள் கணக்கு ஒரு டீச்சர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 20 நாளில் போடுறாங்க, அதே ரோடை 5 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுவாங்க? இவன் எழுதிக்கிறான், இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்? இது அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதணும். என்ன நியாயமாக தானே இருக்குது? அந்த அம்மாவுக்கு பொறுத்துக்க முடியல, நான் கேட்ட மாதிரி ஆன்சர் எழுதலைன்னு சொல்லி அவனை கூப்பிட்டாந்து என்கிட்ட கொண்டு வந்து, இவனை விசாரிங்க சார், நீங்கள் செல்லம் கொடுத்து இப்படி வீணாக போட்டானுங்கன்னு. என்னம்மா எழுதியிருக்கேன், இந்த மாதிரி எழுதியிருக்கிறான். சரிம்மா, அவன் ஏதாவது காரணம் இல்லாத எழுத மாட்டான், அவன் அந்த மாதிரி ஆள், உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எழுதினாதான் தெரியும் அப்படின்னா. இதை விட பயங்கரமாக எழுதிக்கிறான். நான் எல்லாத்தையுமா வெளியில் சொல்ல முடியும்? என்ன எழுதியிருக்கிறான்னு. ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைக்குன்னா இந்த 4 வரை நல்ல நண்பர்கள்னு எழுதினான். அவன் ராஜா ராம் மோகன் ராய் தனித்தனியாக பிரிச்சுட்டான். ஏன்னா நீங்கள் 1000 தான் எழுதினாலும் படிக்கிறவன் அந்த வாசனையோடு படிக்கணும் இல்லையா? நீங்கள் ஒன்று நினைக்க, அவன் ஒன்று நினைக்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது நான் சொன்னேன், இல்லைடா அவர் ஒருத்தர் தான்டா, ஓன்னு அழுதான் அந்த பையன். நான் சொல்கிறேன், அரசாங்கம் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, பேசக்கூடாதுலாம் எங்களுக்கு தான்டா, மன உளைச்சல் வர மாதிரி நடக்கூடாதுன்னு எங்களுக்கு தான் சொல்லிக்கிறேங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. தப்புன்னு கூடமாடா நான் சொல்லக்கூடாதுன்னு. நான் அதுக்காக அழுவலை. பின்ன எதுக்கடா அழுவுற, நீ படித்து பார்த்து திருத்துவோன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. நான் அதுலேருந்து கேள்வியே கேட்கறது இல்லை அவனை. அதே பையன்தான் அந்த அம்மாவுக்கு எழுதிக்கிறான். ஏன்னா அவன் ஒரு வில்லங்கமானவங்க. 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரும்னா ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதிக்கிறான் அவன். நீ அவனை போய் என்ன பண்ணுவீங்க? அவன் அதுவும் உண்மைதானுங்களே. அவன் காலத்தில் என்ன பார்க்குறான்னு அதானே சார் எழுதுவான். இப்போ போய் நிலவில் கால் வச்சுட்டு நிலவில் பதிவு பண்ணி எல்லாம் கீழே இறங்கி வந்த பிற்பாடு அந்த நிலவில் ஒரு ஆலமரம் இருக்குது, ஒரு பாட்டி வடை சுட்டு, அதில் அந்த கதையெல்லாம் கேட்பானா அவன்? கதையெல்லாம் கேட்பானா சார்? அவன் சிந்தனை வளர்ந்துருக்குது சார். குஷேலருக்கு 27 பிள்ளைங்க, குடும்பம் வறுமைன்னா ஒத்துக்க மாட்டான் அவன். விடுங்க சார் அந்த கதையை எவ்வளோ நாளைக்கு சொல்லுங்கன்றான். என்னடா அதான்டா புராணத்தில் இருக்கட்டும் சார். வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னா கூட முதல் பையனுக்கு 27 வயசு ஆகுது இல்லை? 27 பிள்ளைங்கன்னா வருஷத்துக்கு 1ன்னு கணக்கு வச்சா கூட முதல் பையனுக்கு 27 ஆகுது. அவனை வேலைக்கு அனுப்பியிருந்தா ஏன் குடும்பம் வறுமையில் இருக்குதுன்னு கேட்குறான். நான் எங்கள் வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை ஆமான்னு கேட்டு வந்தேன். அவன் அப்படி இருக்கிறானா? அவன் காலம் மாறி போச்சு சார். இப்போ ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, எப்போது, யாரால் என்று கேள்வி கேட்கிற ஒரு காலம். இந்த சிந்தனைகள் சிறகடிக்கிற ஒரு காலகட்டத்தில் நாமும் அவனுக்கு அந்த சிந்தனைகளை தூண்டுகிற ஒரு தூண்டுகோலாக நாம் பயன்படுகிறோம்.
இன்றைக்கி துறைகள் பெருத்து போச்சு, எவ்வளவோ துறைகள், ஆன்மீகத்துறை, அறிவியல் துறை, மொழித்துறை, கணிதத்துறை, வணிகத்துறை, 1000 துறைகள் இருக்குது. ஏதாவது ஒரு துறைகளில் வந்து அவன் தேர்வு செஞ்சு அவனுக்கு ஒரு விருப்பமானதை தேர்வு செய்வதற்கு கூட நம்ம பாதை வகுக்கிறோம்னா ஒரே ஒரு கட்டுரை போதும் ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறது இல்லைங்களா? ஒரு அவேர்னஸ் தானே, ஒரு சமூக விழிப்புணர்வு தானே சார். விழிப்புணர்வுன்றது லேசான விஷயம் இல்லை.